அவைகள்தான் நூற்றாண்டு காலமாக விஸ்வேஸ்வருக்கு அபிஷேகத்திற்கும் பூஜைக்கும் சென்று வந்திருக்கும். இந்த 40 ஆண்டு காலமாக இருவரிடம் இந்த சத்திரம், இந்த இடம் இருந்தது. ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எண்ணற்ற அந்தந்த பருவங்களில் இருந்த பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் அரும்பெரும் பணிகளை ஆற்றி வந்தார்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றான் வள்ளுவன். அதற்கிணங்க 2019ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டில் இருந்த நிர்வாகிகள் தெய்வ திரு ப. ராமசுவாமி அண்ணன் அவருடைய சீரிய தலைமையின் கீழ் இருந்த அத்துணை 6 நிர்வாகிகளும் அவர்களோடு இணைந்து கோட்டூரை சார்ந்த திரு மூசோ அழகப்பண்ணன் அவர்களும் அவர்களோடு இணைந்து அரிமளத்தை சார்ந்த ரிட்டையர்ட் டிஎஸ்பி முத்துக்குமாரண்ணன் அவர்களும் எண்ணற்ற நகரத்தார், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கணப்ப செட்டியார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆத்தங்குடியிலிருந்து நாச்சியப்ப செட்டியார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தேவகோட்டையிலிருந்து திரு கதிரேசன் வந்திருக்கின்றார்கள். என்னுடைய சக செயலாளர் மற்றும் எண்ணற்ற தன்னார்வலர்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். எனக்கு அவர்களுடைய முழு பெயர்களை சொல்வதற்கு நேரமின்மை காரணமாக அனைவரும் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சீரிய தலைமையின் கீழ் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஒத்துழைப்பில் உத்தரப்பிரதேச மாநில சிங்கம் என்று சொல்லக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவருடைய சீரிய தலைமையின் கீழ் வாரணாசி மாவட்ட நிர்வாகம், டிவிஷனல் கமிஷனர், மாவட்ட ஆட்சித்தலைவர், போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் அத்துணை துறை அதிகாரிகளும் சேர்ந்து 200 வருடம் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி காசி விஸ்வநாதருக்கு நாம் செய்தித்த அந்த நைவேத்திய பொருள்களும் அந்த பூஜை பரிமாணங்களும் நமக்கு இந்த இடத்தை பெரிய சிரமம் இல்லாமல் முன்னாள் நிர்வாகிகள் ப. ராமசுவாமி அண்ணன் அவர்களின் சீரிய தலைமையில் நமக்கு கிடைக்கப்பட்டது. அனைவரும் கர ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இதில் ஒரு புதிய சத்திரம் வந்திருப்பது அண்ணன் அவர்களுக்கு இன்றைக்கு தெரியாது. அவர்கள் தெய்வ திருவாகிவிட்டார்கள். தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அற்புதமாக செயலாற்றிய பெருமகனார். நீர் வாழ வேண்டும், நல்ல முறையில் இருப்பீர்கள், நகரத்தார் சமூகம் இருக்கின்ற வரை உங்களுடைய பெயர் பறைசாற்றப்படும் என்பதை சொல்லி அதன் பிறகு நாங்கள் 2023ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் பொறுப்பேற்ற பிறகு இங்குள்ள அதிகாரிகளை சந்தித்து அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து அவர்களை தோழர்களாக நாங்கள் ஆக்கிக் கொண்டோம். அப்பொழுது